ஆபரேஷன் சிந்து மூலம் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை அழைத்து வர நடவடிக்கை. ஏற்கனவே ஈரானில் இருந்து 110 மாணவர்கள் அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ளவர்கள் நாடு திரும்ப விரும்பினால் இந்திய தூதரக இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை அடுத்த 2 வாரங்களுக்குள் அதிபர் ட்ரம்ப் தெரிவிப்பார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லெவிட் தகவல். ஈரான் இஸ்ரேல் மோதலில் இராணுவ ரீதியாக அமெரிக்கா தலையிடக்கூடாது. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் மோசமான பின்விளைவுகள் ஏற்படக்கூடும் என ரஷ்யா எச்சரிக்கை. தெற்கு இஸ்ரேலில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பற்றி எரிந்த மருத்துவமனை. முன்னெச்சரிக்கையாக நோயாளிகளை வேறு இடத்திற்கு மாற்றியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக இஸ்ரேல் சுகாதாரத்துறை விளக்கம். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் மத்திய இஸ்ரேலில் பல்வேறு கட்டடங்கள் கடும் சேதம். ஹோலன் மற்றும் ரமத்கான் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பின் தீவிரத்தை வெளிப்படுத்தும் ட்ரோன் காட்சிகள். ஈரானில் ஆட்சியை மாற்றுவது தங்கள் இலக்கு இல்லை, ஆனால் அதுதான் இந்த மோதலின் முடிவாக அமையும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து. ஈரான் அரசுக்கு சொந்தமான கட்டடங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடக்கும் எனவும் திட்டவட்டம். இஸ்ரேல் ஈரான் இடையே தீவிரமடையும் தாக்குதல். சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வடகொரியா கடும் கண்டனம். மத்திய கிழக்கு பகுதியில் போரை ஏற்படுத்தி உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் தருவதாக குற்றச்சாட்டு. அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி. விபத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுவதாக அறிவிப்பு. கருப்பு பெட்டியின் வெளிப்புறம் அதிக சேதமடைந்துள்ளதால் அதில் உள்ள தகவல்களை திரட்டுவதில் தாமதம். அமெரிக்கா கொண்டு சென்று ஆய்வு நடத்துவது தொடர்பான முடிவை இந்திய விசாரணை குழுதான் முடிவெடுத்தது என மத்திய அரசு விளக்கம். விபத்திற்குள்ளான விமானத்தின் வலது என்ஜின் கடந்த மார்ச் மாதம் மாற்றியமைக்கப்பட்டது. இடது என்ஜின் ஏப்ரல் மாதம் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டது. ஏர் இந்தியா விமானங்களின் தகுதி சோதனை தொடர்பாக சிஇஓ கேம்பல் வில்சன் விளக்கம். பயணிகளின் பாதுகாப்பு வசதி குறித்து விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஆலோசனை. விமான நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்பு. விமான நிலையங்களுக்கு அருகே விதிகளுக்கு புறம்பாக உள்ள கட்டுமானங்கள் அகற்றுவதற்கான புதிய வரைவு விதியை அறிவித்தது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த உதவி பைலட் கிளைவ் குந்தருக்கு மும்பையில் இறுதிச் சடங்கு. உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. குவஹாத்தியில் இருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் திடீரென எரிபொருள் பிரச்சனை. 170 பயணிகளுடன் வந்த விமானம் அவசரமாக பெங்களூருவில் தரையிறக்கம். சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட மறுப்பு. தமிழக அரசின் சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். சிறுவன் கடத்தல் வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல்.
சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் பெண் போலீஸ்க்கு மகேஸ்வரிக்கு கார் கொடுத்தது ஏன் என ஏடிஜிபி ஜெயராம் விளக்கம். கோவிலுக்கு செல்வதாக கூறி கேட்டதால் காரை கொடுத்தேன் என வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, கடலூர் உள்ளிட்ட 7 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆங்கிலத்தில் பேசுவதற்கு கூச்சப்படும் காலம் வரும். அதிகமாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவது நமது அடையாளத்தை குறைப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆதங்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 3வது நாளாக தொகுதி வாரியாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. RK நகர், ஸ்ரீரங்கம், குன்னம் தொகுதி நிர்வாகிகளுடன் இரவு 10 மணி வரை 1-to-1 சந்திப்பு. ஜூன் 24, 25 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழகம் வருவார் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேச மாட்டோம் எனவும் உறுதி. பாமகவில் தற்போது நிலவும் பிரச்சனைகளுக்கு திமுக தலையீடு காரணம் இல்லை. அன்புமணியின் குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். தன் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானது என பாமக தலைவர் அன்புமணி விளக்கம். பாமக தலைவர் பதவியை ஏற்றதில் இருந்து மன நிம்மதி போய்விட்டதாகவும் வேதனை. சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக கௌரவ தலைவர் GK மணி டிஸ்சார்ஜ். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாமக MLA அருளும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்துவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. மனுதாரர் வாபஸ் பெற்றதால் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆஸ்திரேலியா அருகே கைலாசா நாடு உள்ளதாகவும் ஐநா சபை அங்கீகரித்துள்ளதாகவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நித்யானந்தாவின் சீடர் பதில். கைலாசா எங்கு உள்ளது, அங்கு எப்படி செல்வது, பாஸ்போர்ட் விசா தேவையா என நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில் விளக்கம். திருச்சி மாவட்டம் ஜியபுரம் அருகே சாலை விபத்தில் முசிறி வருவாய் கோட்டாட்சியர் உயிரிழப்பு. அரசு பேருந்து JCB மீது அடுத்தடுத்து RDO பயணம் செய்த வாகனம் மோதியதால் பலியான சோகம். சாலை விபத்தில் உயிரிழந்த முசிறி கோட்டாட்சியர் குடும்பத்திற்கு அரசு அலுவலர்களுக்கான காப்பீட்டுத் தொகையான 1 கோடி ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சமும் குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து 5 லட்சமும் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. மாணவர்கள் பள்ளி செல்லும் நேரங்களில் கனரக வாகனங்களை அனுமதிக்கும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை. சென்னையில் பள்ளி சிறுமி விபத்தில் பலியான சம்பவத்தின் எதிரொலியாக காவல் ஆணையர் எச்சரிக்கை. சென்னை திருவிக நகரில் தண்ணீர் டேங்கர் லாரி மோதியதில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம். லாரி ஓட்டுநர் கார்த்திகேயனின் லைசன்ஸை ரத்து செய்ய போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பரிந்துரை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் கத்திக்குத்து.
2 மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட போது கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. கர்நாடகாவில் டக் லைஃப் திரைப்படம் வெளியானால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும், அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். சென்னை கத்திப்பாராவில் அனுமதியின்றி நடைபெற்றதாக டிடி நெக்ஸ்ட் லெவல் பட நிகழ்ச்சியை பாதியில் நிறுத்திய போலீசார். நடிகை யாஷிகா ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் போதே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பாதியில் புறப்பட்டுச் சென்றார். பக்தர்களின் வசதிக்காக திருப்பதி மலையில் மேலும் 20 இலவச பேருந்துகள் இயக்கப்படும், தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரி அறிவிப்பு. கொட்டி தீர்த்த கனமழையால் மேற்கு வங்கத்தின் மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. கார்பெட்டா பகுதியில் வெள்ளத்தில் சாலைகள் மற்றும் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். குஜராத் மாநிலம் அகமதாபாத், சூரத் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பீகார் மாநிலம் கயாவில் உள்ள ஃபால்கு ஆற்றில் கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் மையப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் பாலத்திற்கு அடியே தஞ்சம் புகுந்த நிலையில் கயிறு மூலம் மீட்பு. உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி டிஸ்சார்ஜ். கடந்த 15ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்பினார். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சேலத்தை வீழ்த்தி தொடர்ச்சியாக 5வது வெற்றியை பெற்ற செபாக் சூப்பர் கில்லிஸ் 10 புள்ளிகளுடன் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற்றம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இன்று தொடக்கம். இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் மதியம் 3:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறந்த பேட்டராக திகழ விரும்புவதாக இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் விருப்பம். ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்வதை காட்டிலும் சேனா நாடுகளில் டெஸ்ட் தொடரை வெல்வதுதான் பெரியது என கருத்து. இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரை முன்னிட்டு டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராபி அறிமுகம். கிரிக்கெட் ஜாம்பவான்கள் சச்சின் டெண்டுல்கர், ஜேம்ஸ் ஆண்டர்சன் இணைந்து டிராபியை அறிமுகப்படுத்தினர். உடைந்த 2 கேரம் போர்டுகளை வைத்துக்கொண்டு மணமகள் மன்றம் என்ற பெயரில் பார் செயல்படுகிறதா? சிவகாசி அருகே மணமகள் மன்றம் அமைக்க தடை கோரிய வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சரமாரி கேள்வி. சென்னை விமான நிலைய கார் பார்க்கிங்கில் அமைந்துள்ள திரையரங்கை தொடர்ந்து செயல்பட அனுமதிக்க கோரிய வழக்கு. மறு அறிவிப்பு வரும் வரை தற்போதைய நிலையை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக 4 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம்.
4 பேருக்கும் ஜூலை 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் ராசிபுரம் அருகே பேக்கரியில் கெட்டுப்போன கேக் விற்கப்பட்டதாக புகார். பேக்கரி உரிமையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கேக்கை அவருக்கு ஊட்டிவிட்ட பெண்ணால் பரபரப்பு. சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல உணவகத்தில் வாங்கிய உணவில் காந்தம் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாக உணவக மேலாளர் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் வரி வசூல் செய்ய சென்ற இடத்தில் பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த நகராட்சி ஊழியர் பணியிடை நீக்கம். பெண் அளித்த புகாரில் நகராட்சி ஊழியர் தவறு செய்தது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே காதலியின் வீட்டில் காதலன் தூக்கு போட்டு தற்கொலை. 8 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததால் விபரீத முடிவு. வேலூர் விருதம்பட்டு அருகே ஐஸ் நிறுவனத்தில் கேஸ் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு. அமோனியா வாயு 100 மீட்டர் அளவுக்கு பரவியதால் சிலருக்கு கண் எரிச்சல். திண்டுக்கல் அருகே பட்டப்பகலில் மாநகராட்சி பெண் கவுன்சிலர்களிடம் வழிப்பறி. இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை வழிமறித்து ஹேண்ட்பேக்கை பறித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் 90 நாட்களுக்கு நீட்டித்த அதிபர் ட்ரம்ப். ஏற்கனவே 2 முறை காலக்கெடு நீட்டிக்கப்பட்ட நிலையில் 3வது முறையாக மீண்டும் நீட்டிப்பு. சர்வதேச யோகா தினத்தையொட்டி அமெரிக்காவில் நடைபெற்ற யோகா பயிற்சி. வாஷிங்டன் நகரில் உள்ள லிங்கன் நினைவிடம் முன்பாக நடந்த பயிற்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வீசும் வெப்ப அலையால் மக்கள் அவதி. செயற்கை நீரூற்றுகளில் இருந்து வரும் தண்ணீரை உடலில் தெளித்து வெப்பத்தை தணிக்கும் சுற்றுலா பயணிகள். கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் தெற்கு பிரேசில் நகரங்கள். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடுமையாக பாதிப்பு.